மேடம் இங்கே நகையை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லி இங்கே ரொம்பவே நின்றுட்டுருக்காங்க பாக்கியம். பாக்கியம் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது அங்கே கோமதி பழனி கிட்ட சொல்லி நகை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர சொல்ல, அங்கே வீட்டில் இருக்க மீனாவும் ராஜியும் கூட நகை விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் பழனி வந்து இங்கே மயிலுடைய நகை எல்லாத்தையுமே கோமதியுடைய ரூம்லேருந்து எடுத்துக்கிட்டு போகவும் செய்கிறாரு. நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு, அக்கா இந்த அக்கா நகையெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க, அம்மா நகையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு நிமிஷம் செக் பண்ணி பாருங்கம்மா அப்படின்னு போலீஸ் வாங்கி அதை இங்கே பாக்கியத்து கையில் கொடுக்க, பாக்கியமும் அதை வாங்கி பார்க்க செய்கிறாங்க. இல்லைங்க மேடம், இது எங்கள் நகையே இல்லைங்க மேடம் அப்படின்னு சொல்ல, என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்கவங்கள கேட்க, என்னம்மா இது அவங்க நகை இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல, உடனே மாணிக்கம் இதை நம்ம நகை தானே அப்படின்னு சொல்ல, என்னையா அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டு, என்னம்மா நீ இல்லைங்கிற உன் புருஷன் ஆமான்றாரு, என்னம்மா நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் மேடம் இது பார்க்குறதுக்கு எங்கள் நகை மாதிரியே அச்சு அசலாம் அப்படியே எங்கள் நகை மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை பார்த்தா எங்கள் நகை மாதிரியே சொல்ல முடியலை மேடம். ஏன்னா என் பொண்ணுக்கு நான் 70-80 பவுனில் தங்க நகையை தான் போட்டேன். ஆனால் அவங்க திரும்பி கொடுக்குற நகையை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இங்கே பாக்கியம் சொல்ல, என்ன இதுன்னு இங்கே வந்து நிற்கிற கோமதி, பழனி, சரவணன் எல்லாரும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க. என்னம்மா கவரிங் நகையை கொண்டு வந்து கொடுத்து ஏமாத்த பார்க்குறீங்களான்னு சொல்லி எங்கள் ஸ்டேஷனில் இருக்கவங்க கோமதியை பார்த்து கேட்க, கோமதி உடனேயே இங்கே நின்றுட்டுருக்க பாக்கியத்தை பார்த்து முறைக்கிறாங்க. இல்லை மேடம், இது அவங்க போட்ட நகை தான், இது அப்படியே லாக்கரில் இருந்தது, இப்போ தான் நான் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வைக்கவும் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. மேடம் நான் எதுக்கு மேடம் பொய் சொல்லணும், என் பொண்ணுக்கு 80 பவுனில் நான் நகை போட்டு தான் அந்த வீட்டுக்கே அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்ல, அப்போது இதெல்லாம் எப்படிம்மா மாறுனுச்சுன்னு சொல்லி கேட்க, சத்தியமாக எங்களுக்கு தெரியாது மேடம், இப்போ தான் எங்களுக்கே விஷயம் தெரியுது, இது எதுவுமே தங்கம் இல்லைன்னு அப்படின்னு எங்கள் கோமதி குடும்பத்தில் இருக்க எல்லாருமே எங்கள் ஸ்டேஷனில் நின்று ரொம்ப கதர் மாதிரி சொல்ல, எங்கள் நகை எங்களுக்கு திருப்பி வரணும் மேடம், 80 பவுன் நகை எங்கள் கைக்கு வந்தால் மட்டும்தான் தங்க மேலே நாங்கள் கூட கூட்டிகிட்டு போவோம், 80 பவுன் நகை எங்களுக்கு கொடுக்க தவறுனாங்கன்னா என் பொண்ணு மேலே அந்த வீட்டுக்கு தான் போவோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்க மேலே பற்றியும் அங்கே ஸ்டேஷனில் இருக்கவங்க கிட்ட சொல்ல, அம்மா பிரச்சனை எதுக்கு, ஏற்கனவே வரதட்சணை கொடுமை படுத்துறீங்கன்னு புகார் கொடுத்துருக்காங்க, இதில் அந்த பொண்ணுக்கு போட்ட 80 பவுன் நகையை நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கோல்மால் பண்ணுறீங்கன்னு இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு ஸ்டேஷனில் இருக்கவங்க கோமதியை பார்த்து இந்த விஷயத்த சொல்ல, கோமதிக்கு கொஞ்சம் கோவமே அதிகமாக வருது. ஏன் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையாடி, நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி உங்களால் மட்டும் இப்படி வாழ முடியுது, பொய்க்கு மேலே பொய் சொல்லி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் ஒரு வாழ்க்கை என்ன, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லையான்னு கோமதியை திட்டேன். பாண்டியன் கோமதியை அமைதிப்படுத்துகிறாங்க. கோமதி கொஞ்சம் அமைதியாக இரு, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி அமைதியாக இருக்க வச்சுட்டு பாண்டியன் அங்கே பாக்கியத்தை பார்த்தும் தங்கமயில பார்த்தும் கேட்குறாங்க, ஏன்பா உனக்கு அந்த வீட்டில் நாங்கள் என்னப்பா குறை வச்சோம், உண்மையை சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுல்லப்பா, எல்லா விதத்துலையும் போய் எல்லா விஷயத்துலையும் போய் கடைசி பாரு நாங்கள் உன்னை நம்பினோம், அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சோம், ஆனால் இந்த நகை விஷயத்தில் கூட உன்னால் எப்படிப்பா பொய் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கேட்குறாங்க. பாண்டியன் கேட்குற கேள்விக்கு தங்கமயில் அழுதுகிட்டே நிற்க, அங்கே பாக்கியம் இப்போ எதுக்கு என் பொண்ணை பார்த்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கிய, எங்கள் நகையை எங்களுக்கு திருப்பி கொடுங்க, 80 பவுன் நகையை இப்போ எங்கள் கையில் திருப்பி கொடுத்தா நாங்கள் எங்கள் நகையை வாங்கிட்டு போகிறோம், இல்லையா இப்போவே இந்த நிமிஷமே தங்கமயில நீங்கள் உங்கள் கூட கூட்டிகிட்டு போங்க, 80 பவுன் நகையை ரெடி பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அன்னைக்கு என் பொண்ணையும் நகையையும் அன்னைக்கே நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட இங்கே சரவணனுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்க மேடம் ரொம்ப கோவப்பட, என்னப்பா ஏன் முன்னாடியே உன் பொண்டாட்டியையும் அந்த குடும்பத்தையும் அடிக்க பாயிறேன் அப்படின்னு சொல்ல, கொஞ்சம் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு கூட நிற்கிற கதிரும் செந்திலும் இந்த விஷயத்தை வந்துட்டு சரவணனை சொல்லி மறைக்கவும் செய்கிறாங்க. கதிருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாலும் இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் ராஜி மீனாவும் இல்லாமல் போயிட்டாங்களே நினச்சிதான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, இங்கே கோமதி கிட்ட அவங்க கேட்குற 80 பவுன் நகையை நம்ம கொடுத்துருவோம் கோமதி அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் அவங்க போட்ட நகை தாங்க இது, அது எதுவுமே உண்மை இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கு பிறகு நாம் எதுக்கு நம்ம நகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம பையன் வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம், அவனுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ வைக்கிறது ஒரு அம்மா அப்பாவா அது சரியாக இருக்காதுன்னு தோணுது. அவன் சொன்னதை ஏற்கனவே கேட்டல, தங்கமேல் கூட வாழ்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா மருந்தை குடிச்சிட்டு கூட நான் செத்து போவனே தவிர அவ கூட வாழ மாட்டேன்னு சொன்னான்ல, அது உனக்கு ஞாபகம் வருதா இல்லையா, எல்லாத்தையும் விட நமக்கு சரவண
சரவணன் உயிர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனால் அவன் உயிரோட விளையாட, வாழ்க்கையோட விளையாட இனி என்னால் முடியாது. நான் செஞ்ச பெரிய தப்பு இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் பொண்ணை எடுத்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும்தான். இனிமே அந்த தப்பை நான் பண்ண தயாராக இல்லை. அவங்க கேட்குற 80 பவுன் நகையை உடனே நாங்கள் தரோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார், அப்போ கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் இங்கேருந்து சைன் பண்ணிவிட்டு கிளம்புங்க சார் அப்படின்னு சொல்ல, ஏய் பழனி, வீட்டுக்கு போய் கோமதி அப்புறம் இங்கே அரசிக்காக சேர்த்து வச்சிருந்த நகை எல்லாமே இருக்கும். எப்படியும் அது 80-90 பவுன் கிட்ட தான் இருக்கும். அதை போய் நீ எடுத்துகிட்டு வா. வீட்டில் தான் ராஜி மீனா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, உடனே கதிர் வந்துட்டு, அப்பா என்னப்பா எதையுமே யோசிக்காமல் நம்ம நகை எதுக்குப்பா கொடுக்கணும், அப்பா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்ல, இதை கதிர் சொல்கிறதையோ சரவணன் சொல்கிறதையோ கதிர் அந்த செந்தில் சொல்கிறதையோ இங்கே காது கொடுத்து கேட்க தயாராகவே இல்லை. கோமதிக்கு ரொம்ப கோபம் வருது. உடனே அங்கே நின்றுகிட்டு இருக்க பாக்கியம் இங்கே மாணிக்கத்தை பார்க்க இங்கே தங்கமேல ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்றாங்க. மாணிக்கமும் பாக்கியமும் தங்கமேல தனியாக கூட்டிகிட்டு போக, இப்போ எதுக்கடி அழுகிறவன் அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா என்னம்மா நடக்குதுங்கன்னு சொல்ல, நாங்கள் ஒன்று நினச்சோம், அது வேறு மாதிரி போயிட்டுருக்கு, என்ன பண்ண சொல்கிறேன், நம்ம 80 பவுன் நகைன்னு சொல்லி கவரிங்கில் தான் உன்னை எல்லா நகையும் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அது எதுவுமே தெரியாமல் இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே இருக்காங்க. ஆனால் ராஜி மீனாவுக்கு விஷயம் தெரிஞ்சும் நல்ல வேலை அவங்க இங்கே இல்லைன்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்ருக்கேன். எப்படியாச்சும் இந்த விஷயத்த சொல்ல உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 80 பவுன் நகையை கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சும்மா கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, இப்போ என்னடானா 80 பவுன் நகையை கொடுத்துட்றேன், உங்கள் பொண்ணை நீங்களே கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ திமிரு இருக்கும், அதுக்காக நான் விட்டுருவேனா? 80 பவுன் நகை என் கைக்கு வரட்டும், உன்னையும் அந்த வீட்டுக்கு எப்படி அனுப்புறேன்னு பாரு அப்படின்னு சொல்ல, தங்கமயில் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கதை பார்த்தேன் எங்கள் பாக்கியம். சரி வா மயிலுன்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாணிக்கத்தை பார்க்க போக, என்ன பாக்கியம் இப்போ என்ன பண்ண போகிறோம், 80 பவுன் நகையை நம்ம கையில் கொடுத்துட்டாங்கன்னா தங்கமயிலை கூட்டிகிட்டு நேராக வீட்டுக்கு போகிறதா என்ன அப்படின்னு சொல்ல, பின்ன வேறு என்னையா பண்ண சொல்கிறேன், அவளுக்கு அந்த வீட்டில் இருந்து சமாளித்து அந்த எந்த திறமையுமே இல்லை. எந்த திறமையும் இல்லாத இவளை நம்ம என்ன தான் பண்ண முடியும்? எந்த திறமையும் இல்லைன்றதுக்காக அவளை தூக்கி போடவும் முடியாதே, ஏன்னா அவன் நம்ம பொண்ணாக போயிட்டாலே. ஆனால் அவன் மூலமாக வர 80 பவுன் நகையை வச்சு சுடர் கல்யாணத்தை நம்ம ஓவோன்னு நடத்தி முடிச்சிடலாம்ல. என்னையா சொல்கிறேன், உன்னால் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. இத்தனை பவுன் நகையை வச்சு என்ன தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் சொல்லு பார்க்கலாம். ஆனால் சுடர் வாழ்க்கை நல்லா அமையும். சுடர் வாழ்க்கை நல்லா அமைஞ்சிட்டுனா போதும், அதுக்கப்புறம் தங்கமயில் வாழ்க்கை எப்படி சரி பண்ணுறதுன்னு கூட நம்ம பார்த்து யோசிச்சுக்கலாம். என்ன சரியா அப்படின்னு சொல்ல, அப்போ மயில் வாழ்க்கைன்னு சொல்லி மாணிக்கம் கேட்க, பாக்கியம் வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்க நேரம் திரும்பி பார்த்தா இங்கே தங்கமயில் நிற்கிறாங்க. மாணிக்கமும் அதிர்ந்து போக பாக்கியமும் அதிர்ந்து போக அங்கே நின்றுட்டு இருக்க தங்கமயில் கொஞ்சம் கூட யோசிக்கலை. நீ எல்லாம் ஒரு அம்மாவான்ற மாதிரி பல்லான்னு ஒரு கன்னத்தில் அறவிட அங்கே நிற்கிற போலீஸ் ஸ்டேஷனே அதிர்ந்து போய் நிற்கி, என்னம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் இங்கே பழனியும் நகை எல்லாமே கொண்டு வந்துடுறாங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த விஷயம் பழனி வந்துட்டு வீட்டில் போய் சொன்னதுனால ராஜி மீனா உண்மை தெரிஞ்சு பழனி உண்மை தெரிஞ்சு நேராக ஓடி வராங்க இந்த விஷயத்த சொல்லணுன்றதுக்காக. கதிரும் ஓடி வந்து, அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாவை பார்க்க, தெரியும் கதிர், இப்போ தான் சித்தப்பா வந்து எங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார், நீ கவலைப்படாதன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் என்ன பிரச்சனைன்னு உள்ளே வந்து பார்த்தாங்கன்னா, அங்கே பார்க்குற போது தான் இங்கே தங்கமயில் கன்னத்தில் பலான்னு ஒரு அறை விட்டுட்டு, உன் அம்மா நினச்சி மொத்த விஷயத்தையும் உன் கையில் ஒப்படைச்சேன் பாரு, என் வாழ்க்கையவே உன் கையில் ஒப்படைச்சல, அதுதானே நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தண்டனையாக இன்றைக்கி நிரந்தரமாக என்னை இந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு பண்ணினதானே இருக்கவும் வச்சுட்டேன். என்னையை வச்சு சுடர் கல்யாணத்தை எப்படி நடத்தலான்னு இந்த நகையை வச்சு வேற பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லைன்னு சொல்லி கேட்க, என்னம்மா என்ன பிரச்சனை, இது போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது, மேடம் என்னை மன்னிச்சிருங்க மேடம்னு சொல்லிட்டு ஒன்று அழுகிறேன். எங்கள் தங்கமயில பார்த்து, என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே கொடுத்தது போய் கம்ப்ளைண்ட்டா, எதுவுமே உண்மை கிடையாது. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க, என்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணலை, நான் கர்ப்பம் கலைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னது எல்லாமே கூட போய் தான் மேடம், என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் என்னை அந்த வீட்டில் வாழ வைக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க, கூட இருந்து என்னை குழி பறிச்சிட்டாங்க, ஏன் எனக்கு போட்ட நகை கூட எதுவுமே உண்மையில், எனக்கு போட்ட நகை இதுதான் மேடம், இப்போ கூட பொய் நகையை தான் போட்டாங்கன்னு சொல்லி இவங்க கிட்டேருந்து ஒரிஜினல் நகை வாங்குறதுக்கு இப்படிப்பட்ட பிளான் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் மேடம் தெரிஞ்சதுன்னு தங்கமயில் அழுகை. இதை பார்த்துட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க போலீஸும் பயங்கர அதிர்ச்சியோட
பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் பார்க்க இப்படிப்பட்ட ஒருத்தி எனக்கு அம்மாவாக இருக்கா நினைக்கிறப்போ எனக்கு கேவலமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தவங்க இந்த குடும்பத்தில் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக எங்கள் சுடருக்கே கல்யாணம் ஆகாது. எனக்கு திறமை இல்லை தான், ஆனால் உன்ன மாதிரி ஏமாத்துறதோ பொய் சொல்கிறதோ எனக்கு வராது. உன்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளும் பண்ணி இன்றைக்கி இந்த நிலமையில வந்து நிற்கிறதே போதும். இனி எந்த காரணத்துக்காகவும் எதுக்காகவும் யாரையும் ஏமாற்றவும் மாட்டேன், பொய் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்போது இவங்க மேலே ஒரு பெத்த அம்மா அப்பான்னு கூட பார்க்காம ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுமா, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்ல, ஆனால் எனக்குன்னு கொஞ்சம் மனசாட்சி இருக்கு மேடம், என்ன பண்ணுறது, இவங்களுக்கு தான் என் மேலே கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் பாசம் இல்லைனாலும் எனக்கு இவங்க அம்மா அப்பாவாக போயிட்டாங்களே, அந்த பாசம் கொஞ்சமாவது இருக்க தானே செய்யும் அப்படின்னு எங்கள் தங்கமயில் சொல்லிட்டு அழுக, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு அந்த குடும்பத்து காலில் இருக்கவங்க எல்லார் காலையும் தங்கமயில் விழுகவும் செய்ய யாருமே இந்த மன்னிப்பை ஏற்க தயாராகவும் இல்லை. அது சமயம் இல்லாமல் இந்த கேஸை வாபஸ் வாங்கவும் செய்கிறாங்க எங்கள் தங்கமயில். இனி அந்த வீட்டில் வந்து வாழ்கிறதுக்கான கொடுப்பனை எனக்கு இருக்குமான்னு தெரியல, ஆனால் இனி மனசு உறுத்தல் இல்லாமல் நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கேருந்து கிளம்ப, அதை பார்த்துட்டு மொத்த குடும்பமும் கோவமாக தான் இருக்காங்க. ஏன்னா இங்கே பாக்கியம் பண்ண வேலை அப்படி, இவங்களெல்லாம் விடவே கூடாது அப்படின்னு கோமதி சொல்ல, விடு கோமதி, அவங்களுக்கு அவங்க என்ன தப்பு செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான தண்டனை கிடைக்கும், நாமே இதை பற்றி பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் கிளம்பி போய்ட்றாங்க. முக்கியமாக ராஜி மீனாவுக்கு இந்த விஷயம் தெரியும். அந்த விஷயத்தை சொல்ல வந்த சமயத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கிறத பார்த்து அவங்களே அதிர்ந்து போய் தான் நிற்கிறாங்க. இங்கே பாக்கியத்துக்கு பல்லான்னு ஒரு அறை விட்டதே அவங்க எல்லாருக்குமே மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக தான் இருக்க செய்து. இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸோட இந்த சீரியல் போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.